ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 18. வேகமாக ஆனந்தை கையை பிடித்து அறைக்குள் அழைத்து வந்தவள் உள்ளே நுழைந்த வேகத்திலேயே அவனின் பக்கம் திரும்பி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கே தெரியும். நான் அவங்க கிட்ட பேசினது தப்பு அதானே, ஆனா என மேலும் ஏதோ சொல்ல முயன்றவளின் இதழில் ஒற்றை விரலை வைத்து தடுத்திருந்தான் ஆனந்த். நான் எதுவும் கேட்கலையே என்று புன்னகையோடு ஆனந்த் கூறவும், ஆனா கேப்பீங்க இல்ல, அதான் நானே என்றவளை கண்டு மறுப்பாக தலையை அசைத்தான் ஆனந்த். உங்களை பத்தி எனக்கு தெரியும், தேவையில்லாம நீங்க அப்படி பேச மாட்டீங்க. நீங்களே அப்படி பேசி இருக்கீங்கன்னா அண்ணி எதுவோ சொல்லி இருக்காங்கன்னு புரியுது என்றவனை நம்ப முடியாத திகைப்போடு பார்த்தாள் ஆரா. அவள் அறிந்த இந்த சில நாட்களில் ஆனந்த் தன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கும் கண்மூடித்தனமான அன்பும் அவர்களுக்காக தப்பென தெரிந்தே துணை செய்வதையும் பல முறை கண்டிருந்தவள். ஆச்சரியமாக ஆனந்தை பார்க்க அந்த விழி வீச்சில் முழுதாக வீழ்ந்தவன் சட்டென அவளை பற்றி தன் பக்கம் இழுக்கவும் எந்த மறுப்பும் இன்றி அவன் கைகளில் அடைக்கலமானாள் ஆரா. மெலிதாக துவங்கிய அணைப்பும் இதழொற்றலும் இறுகிக்கொண்டே செல்ல வெகுவாக முயன்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சட்டென விலகி, சாரி, படிப்பு முடிகிற வரை காத்திருக்கணும்னு புத்திக்கு புரியுது, ஆனா என தலையை கோதியவாறு ஆனந்த் சற்று தள்ளி நிற்கவும், சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா என்றால் லேசான குற்ற உணர்வோடு கூடிய தயக்கமான குரலில். ஆரா, இல்லை, நான் தான் ஏதேதோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் என்று அவளின் குற்ற உணர்வுகளை பொறுக்காமல் ஆனந்த் சமாதானம் செய்ய முயலவும் அவர்களின் நெருக்கமான நேரத்தை கெடுப்பது போல் வீட்டிற்கு வெளியே சத்தம் கேட்க துவங்கியது. இருவரும் வேகமாக சென்று பால்கனி வழியே பார்க்கவும் அங்கு குணா முழு போதையில் கத்தி கலாட்டா செய்து கொண்டிருந்தான். ஆரா மேல் இருந்த கோபத்தை அப்போதே குடித்துவிட்டு வந்த குணாவின் மேல் ரேகா காண்பிக்க, ஏற்கனவே கையில் பணம் இல்லாமல் குடித்தது போதாமல் கூட பழகியவர்களிடம் பணம் கேட்டு அசிங்கப்பட்டு வீட்டிற்கு வந்தவனுக்கு ரேகாவின் இந்த பேச்சு ஆத்திரத்தை கொடுக்க அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து கத்திக் கொண்டிருந்தான். இதை கண்டவுடன் ஆனந்த் வேகமாக இறங்கி ஓடவும் மேலிருந்தவாறே குணாவை முறைத்து கொண்டு நின்றாள் ஆரா. அவளுக்கு இந்த வீட்டில் பிடிக்காத ஒரே நபர் என்றால் அது குணா மட்டுமே. மற்றவர்களாவது என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை கடந்து போக முடிபவளால் குணாவின் இத்தகைய செய்கைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளவோ கண்டும் காணாமல் இருக்கவோ ஒருபோதும் முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே பகல் இரவு என்று பாரபட்சமே பார்க்காமல் முழு நேரமும் போதையில் இருப்பவனை கண்டு உண்டான கோபம் இப்போது கூட கீழே சென்று அண்ணனை திட்டாமல் அவனை சமாதானம் செய்து உள்ளே அழைத்து செல்ல முயல்பவனின் மேல்தான் திரும்பியது. எல்லாம் இவர் கொடுக்கிற இடம், ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா சரியா இருந்திருப்பாரு. பாசம் நேசம்னு எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காரு என பல்லை கடித்தவள் அதே ஆத்திரத்தோடே சென்று படுத்து கொண்டாள். மறுநாள் காலை கல்லூரிக்கு செல்லும் போது மெதுவாக இதை பற்றி ஆரா பேச துவங்கவும் பாசம் கண்ணை மறைக்க சட்டென உண்டான கோபத்தோடு அவளை இடையிட்டு இருந்தான் ஆனந்த். இது இருவருக்குள்ளும் சிறு வாக்குவாதமாக மாற ஆரா நல்லதை எண்ணி சொல்ல அவள் தன்னை சார்ந்தவர்களை குறை சொல்வதாக நினைத்து மற்றவர்களிடம் விட்டு கொடுக்காமல் பேசுவது போலேயே ஆராவிடமும் பேச என நீண்ட வாக்குவாதம். இறுதியாக ஆனந்த் சொன்ன, ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க என்ற கராரான குரலிலும் வார்த்தையிலும் முற்று பெற்றது. அதில் அவ்வளவு நேரமும் சரிக்கு சரியாக பேசிக்கொண்டிருந்தவள் அதோடு அமைதியாகிவிட அப்போதைக்கு ஆராவின் இந்த அமைதி ஆனந்துக்கு நிம்மதியை தர அதன் பின் பெரிதாக அதை பற்றி அவன் யோசிக்கவும் இல்லை. அந்த நேரம் தன் வார்த்தையின் வீரியமும் ஆனந்துக்கு புரியவில்லை. ஆனால் அதை உணர்ந்த ஆராவோ முழுமையாக அமைதியாகி போனாள். இதை ஆனந்த் உணரவே 2 நாட்கள் ஆகியிருந்தது. ஏனென்றால் அப்படி ஒன்றும் அவள் பேசாமல் எல்லாம் இல்லை.
ஆனால் அதற்கு பதிலாக கேட்பதற்கு மட்டும் பதில், எதிலும் ஈடுபடாதது. அவனாக வீடு சம்பந்தப்பட்ட எதையாவது சொன்னாலும் பதில் இன்றி கேட்டுக்கொள்வது என ஒதுங்கிக் கொண்டவளைக் கண்டு குழம்பி நின்றவன், வழக்கமாக அவர்களுக்கே உரிய இரவு நேரமான மாடியில் அமர்ந்திருக்கும் போது, என்னாச்சு உங்களுக்கு என்றான் ஆனந்த். ஏன் எனக்கென்ன என ஆரா சாதாரணமாக கேட்கவும், என்னவோ நீங்க 2 நாளா சரியே இல்ல என்றான் ஆனந்த். ஓ அப்படியா, அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன் என்றவளை இப்போதே அதிர்வு கலந்த யோசனையோடு பார்த்தான் ஆனந்த். என் மேல ஏதாவது கோபமா இருக்கீங்களா நீங்க என தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து குதித்து இறங்கி ஆனந்த் கேட்கவும், இல்லையே என்றிருந்தாள் ஆரா. இல்ல, நிச்சயமா ஏதோ கோபமாதான் இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல என்றான் ஆனந்த். நான் எதுக்குங்க உங்க மேல கோபமா இருக்க போறேன், அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க என்று சொல்லி கூட ஆரா முடிக்கவில்லை. என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க, என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமையா என்றிருந்தான் ஆனந்த். அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன என சொல்லிவிட்டு இருள் வானத்தை வெறிக்க துவங்கினாள் ஆரா. என்ன, நானா என்று திகைத்த ஆனந்த். நான் எப்போ என படபடப்போடு துவங்கும் போதே அன்று இருவருக்கும் நடந்த சிறு வாக்குவாதம் நினைவுக்கு வந்தது. அப்போதே அன்று அவன் சொன்ன வார்த்தைகள் மனதில் வர, அச்சோ என தலையில் கை வைத்து கொண்டான் ஆனந்த். தனு, இங்க பாருங்க, நான் அப்படி நினைச்சு எதுவும் சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வந்தது என்று ஆனந்த் துவங்கும் போதே, அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, நானும் ஏன் எல்லைக்குள்ளேயே இருந்து இருக்கணும், உங்க குடும்ப என்றவளின் வார்த்தைகளை தடுப்பது போல் விரலால் தடை செய்தவன் ஆராவின் கையை பற்றி கொண்டு, நான் சொன்ன வார்த்தை தப்புதான், ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்ல தனு, ஏதோ அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டேன் என விளக்கம் அளித்தான் ஆனந்த். அதற்கு பதிலேதும் சொல்லாமல் ஆரா திரும்பிக் கொள்ள, நான் நிஜமாதான் சொல்றேன், என் அண்ணன் விஷயத்துல எதுவும் சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத பத்தி பேசும்போது அவங்கள தடுத்து நிறுத்த நான் சொல்ற வார்த்தையே அவசரத்துல வெளியில வந்துடுச்சு. இப்போ நீங்க ஞாபகம் செய்யற வரைக்கும் எனக்கு அது நினைவுக்கே வரல. ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை நான் அப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்கவே இல்லை என்றான் ஆனந்த். முன்பு அவன் வார்த்தைகளை கண்டு கொள்ளாதது போல் அமர்ந்து இருந்த ஆரா இப்போது யோசனையாக திரும்பி ஆனந்தை பார்த்தாள். நிஜமாதான் சொல்றேன், நான் பாசம்ங்கிற பேர்ல ஏமாந்துட்டு இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் சொல்லுவாங்க. இத பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதான் இப்படி சொல்லி அவங்கள பேச விடாம செஞ்சிடுவேன் என்றான் எப்படியாவது அவளுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற குரலில் ஆனந்த். ஆனால் அவனின் படபடப்புக்கு துளியும் சம்பந்தமில்லாமல் ஆனந்தின் முகத்தையே ஆரா வியப்பாக பார்த்தவாறு அமர்ந்திருக்க, என்ன நீங்க நம்பலையா? சத்தியமா உங்களை நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல, எங்க அம்மா மேல என்றவனின் வார்த்தைகளை தடை செய்வது போல், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்களா என்றிருந்தால் பேச்சை மாற்றும் விதமாக விழிகளை ஆச்சரியமாக ஏற்றி இறக்கி ஆரா. அதில் படபடப்பாக பேசிக் கொண்டிருந்தவன் அப்படியே நிறுத்தி புரியாமல் ஆராவை பார்க்க, அவளின் கண்களில் லேசாக குறும்பு மின்னியது. அதிலேயே அவள் தன்னை கிண்டல் செய்கிறாள் என புரிய, ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா என்ன என்றான் லேசான சிரிப்போடு ஆனந்த். இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? இருந்தா நல்லா இருக்கும்னு தானே சொன்னேன் என அவளும் சிறு சீண்டலோடு பேசவும், இருக்கு ஆனா இல்ல என அவனும் சேர்ந்து சிரிக்க, அப்படியே பேச்சு திசை திரும்பியதில் முதல் ஊடல் அப்படியே மறந்து போனது. நிஜமாக சொல்ல வேண்டுமானால் ஆராவுக்கு அன்று ஆனந்த் சொன்ன வார்த்தைகள் பெரும் தாக்கத்தை உள்ளுக்குள் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அதன் பின் யோசித்து பார்க்கும்போதுதான் ஆனந்த் அவனை சார்ந்தவர்களின் மேல் கொண்டுள்ள கண்மூடித்தனமான அன்பு நினைவுக்கு வர, அதை பற்றி தான் அவசரப்பட்டு பேசியது தவறோ என்று கூட அவளுக்கு தோன்றியது. அதற்கேற்றாற்போல் இன்று ஆனந்த் கொடுத்த விளக்கம் வேறு ஆராவுக்கான பதிலை தெளிவாக கொடுத்திருக்க, அதன் பின் இதை பற்றி தேவையில்லாமல் பேசி பெரிய விஷயமாக்க விரும்பவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல இருவருக்கும் தலை தீபாவளி வந்தது. அதை சாக்காக வைத்து குழப்பம் செய்ய மூவரணி தன்னால் ஆன அனைத்தையும் திட்டமிட்டு கொண்டிருந்தது. அதன் முதல் படியாக கீதா தலை தீபாவளி சீராக இதெல்லாம் வேண்டும் என சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொண்டு வந்து சகுந்தலாவிடம் கொடுக்க, இதெல்லாம் எதுக்கு கீதா என்றிருந்தார் சகுந்தலா. என்னம்மா எதுக்குன்னு கேக்குறீங்க?
கல்யாணத்துக்கு தான் அவங்க பக்கம் இருந்து எதுவும் செய்யல, தலை தீபாவளிக்கும் செய்யலைன்னா எப்படி என்றாள் அகல்யா. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும் அகல், இதை செய்ய அதை செய்யன்னு நாம ஏன் கேட்கணும் என்றவரை வேற்று கிரகவாசியைப் போல் பார்த்த கீதா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, அதையெல்லாம் அவகிட்ட திரும்ப வாங்கணும் இல்ல என்றாள். அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் கட்டாயத்தின் பேரில் வாங்கவே கூடாது. நாம என்ன பண்டமாற்று வியாபாரமா செஞ்சுட்டு இருக்கோம்? இங்க கொடுத்தது அங்க இருந்து வரணும்னு நினைக்க என்றவரை நெருங்கி அமர்ந்து, இப்படி ஏமாளியா இருக்காதீங்கம்மா என்றாள் கீதா. இது ஏமாளித்தனம் இல்ல கீது, மனுஷத்தனம்னு சொல்லணும். அவங்க நில தெரிஞ்சும் கேட்கறதும் சரியில்லை, நீ இப்படி பேசுறது அதைவிட கொஞ்சமும் சரியில்லை என்றவரை ஆத்திரத்தோடு முறைத்த கீதா, இதுக்குதான் வக்கில்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இதுவே பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல என முகத்தை சுழித்தவாறு கூறினாள். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் சகுந்தலா அமர்ந்திருக்க, பெரிய மருமக தான் எதுவும் கொண்டு வரலன்னு பார்த்தா இவளும் வெறுங்கையோடு வந்திருக்கா. நாம மட்டும் பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே நல்ல இடமா பார்த்திருந்தா நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம அவங்களே இந்நேரம் கொண்டு வந்து வீடு முழுக்க நிறைச்சிருப்பாங்க என தன் பங்குக்கு கொஞ்சம் அங்கலாய்த்தார் பூரணி. ஷ் பூரணி, இவளுங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயுமா என சகுந்தலா கண்டிக்க, மேலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆரா. அவளுக்கு இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்றில்லை. படித்து கொண்டிருந்தவள் தண்ணீர் குடிக்க கீழ் இறங்கி வர இந்த பேச்சு சத்தம் அவளின் நடையை தடை செய்தது. தன் பெயர் அதில் அடிபடுவதைக் கேட்டு கீழே செல்ல தயங்கியவள் மேலே திரும்ப செல்ல முயல, கீதாவின் மட்டம் தட்டும் பேச்சு ஆராவின் நடையை தடை செய்ததில் அப்படியே நின்றுவிட்டாள் ஆரா. அவளுக்கு மனம் வலிக்க துவங்கியது. தன் அன்னையையும் தன்னையும் தரக்குறைவாக பேசுவதைக் கண்டும் சென்று கேள்வி கேட்க முடியாத தன் சூழ்நிலையை எண்ணி மனம் கனக்க அப்படியே நின்றிருந்தாள் ஆரா. அவளுக்கு இந்த வரதட்சணை என்பதே சுத்தமாக பிடிக்காத ஒன்று. அதை கொடுக்கவே கூடாது என்ற எண்ணமும் உண்டு. வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை, பேசியபடி வரதட்சணை கொடுக்காத மருமகள் கொலை என எத்தனையோ முறை செய்திகளில் வரும்போதெல்லாம் இவளுக்கு மணமகன் வீட்டினரின் மீதை விட மணமகள் வீட்டினரின் மேலேதான் கோபம் வரும். ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் கொடுக்க முடியாது என இவர்கள் கராராக சொல்லி இருந்தால் அவர்களுக்கும் கேட்கும் துணிவே வராதே. எதற்காக இவர்கள் கொடுக்க சம்மதித்தார்கள் என்று எரிச்சல் அடைவாள் ஆரா. இப்போது இதையே கீழே சென்று அவருக்கு பேச ஒரு நொடி ஆகாது. ஆனால் அதை சரியாக தப்பாக புரிந்து கொண்டு இவர்களால் கொடுக்க முடியாததால் தான் இப்படி பேசுவதாக சண்டைக்கு வருவார்கள் என அவர்களை நன்கு கணித்து வைத்திருந்தவள். இது தேவையில்லாத வாக்குவாதத்தை உண்டாக்கும். அப்படி நடப்பது ஆனந்துக்கு பிடிக்காது என்றே பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அதே நேரம் இங்கு ஆராவை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை மனம் குளிர கேட்டுக்கொண்டிருந்த ரேகாவுக்கு பூரணியின் இந்த பேச்சு எரிச்சலை உண்டாக்கியது. இப்போ யாராவது இந்த கிழவிக்கிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா? அவளை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க, இது ஏன் என்ன இழுக்குது என மனதிற்குள் திட்டிக்கொண்டே இருக்க சரியாக வீட்டிற்குள் நுழைந்தான் ஆனந்த். இந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியலண்ணா என துவங்கி செல்ல கொஞ்சலோடு கீதா அனைத்தையும் சொல்லவும், அம்மா சரியாதானே சொல்லியிருக்காங்க கீது என்றான் ஆனந்த். என்னன்னா நீயும் அம்மாதான் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பேசுற. மாமியார் வீட்டுல இருந்து எதுவுமே செய்யலனா யாரு உன்னை மதிப்பாங்க சொல்லு என்றாள் கீதா. நமக்கு எவ்வளவு செய்யறாங்கங்கிறதுலதான் நம்மள அவங்க எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு இருக்கு தம்பி. இப்படி எதுவும் வேண்டாம்னு நீ இருந்தா உன்னை கௌரவமா அவங்களும் பார்க்க மாட்டாங்க, இந்த உலகமும் பார்க்காது என்றாள் அகல்யா. பொண்டாட்டி வீட்ல இருந்து வாங்கி வாழறது இல்லக்கா கௌரவம், நம்மள நம்பி வந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கிறோங்கிறதுலதான் இருக்குக்கா உண்மையா ஒரு மனுஷனோட கௌரவம். என்னால என் மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா பார்த்துக்க முடியுங்கிற போது நான் ஏன் இன்னொருத்தங்க கிட்ட கையேந்தி நிக்கணும் என்றவன் அதே வேகத்தில் மேலேறி வர அவன் சொல்லி சென்ற பதிலில் இருவரும் திகைத்து அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தனர். இது இருவேறு வகையில் அவர்களை எரிச்சல் படுத்தி இருந்தது. முதலாவதாக பெண் வீட்டில் இருந்து வாங்குவதை அவன் கேவலமாக சொல்லியதில் இருவருக்கும் தன் புகுந்த வீட்டினரை சொல்லியது போல் இருக்க
அதிலேயே எரிச்சல் அடைந்தவர்களை மேலும் ஆத்திரம் அடைய செய்வது போல் அவளுக்கு தேவையானதை நானே செய்வேன் என்று ஆனந்த் சொன்னது இருவருக்கும் எரிகிற தீயில் பெட்ரோலை ஊற்றியது போல் இருந்தது. அதற்கு மேல் அங்கு நின்றால் தேவையில்லாத விவாதமாக மாறும் என தெரிந்தே வேகமாக மேலே ஏறி வந்தவன் அறைக்குள் நுழைந்த நொடி அவனை பின்னிருந்து வேகமாக அணைத்திருந்தாள் ஆரா. இதை எதிர்பாராமல் திகைத்தவன் அவளின் முதல் அணைப்பை ஆனந்த அதிர்வோடு தலையை திருப்பி பார்க்க தேங்க்ஸ் என்றால் தலையை மட்டும் அழகாக சாய்த்து அவனை பார்த்து சிரித்தவாறே ஆரா.